ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த ஸ்டோரியோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் அவன் என்ன லவ் பண்ணலை, ஆனால் அவளுக்காண்டி நான் காத்திருப்பேன். ஸோ செகண்ட் எபிசோட் அவளுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் காதல் முடியலை. நிலாவுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, ஆனால் கார்த்தி அவளை மறக்க ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் அவனால் சுத்தமாக முடியலை. சில காதல் மறக்க முடியாதது நினச்சா கூட. ஸோ இந்த எபிசோடில் இன்னும் காதல் எவ்வளோ டீப்பாக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ நிலாவுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. கார்த்தியும் அப்ராட் வந்துட்டான், அங்கே ஒர்க் பண்ணுறான். அவனை முடிஞ்ச வரைக்கும் பிஸியாக வச்சுருக்கணும் ட்ரை பண்ணுறான். பட் வேஸ்ட், அவனால் முடியல. ஏன்னா சில காதல் மறக்க முடியாதது. என்ன செஞ்சாலும் சரி முடியாது. ஒரு செகண்டாவது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் கார்த்திக்கும். ஒரு நொடியுமே அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் கூட, பென்சில் எடுக்கும்போது, பேனா எடுக்கும்போது, சிஸ்டமை பார்க்கும்போது, காஃபி குடிக்கும்போது, சாப்பிடும்போது, நிலாவோட சிரிப்பு சத்தம், அவளோட கை, அவளோட ஃபேஸு, அவளோட கண் அப்படின்னு மாறி மாறி ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்குது. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான் அவளை மறக்கணும்னு. ஆனால் அது வலியை தான் கொடுக்குதே தவிர்த்து மறக்க முடியலை. ஒரு நாள் சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது கேலரி ஓப்பன் பண்ணுறான். அப்போ காலேஜில் எடுத்த ஃபோட்டோஸ், காலேஜ் டேஸ் ஞாபகம் வருது, நிலாவோட ஃபேஸ் ஞாபகம் வருது. அப்போது நிலாவோட ஃபோட்டோ பார்க்கும்போது அவனோட லிப்ஸ் ஸ்மைல் பண்ணுது. சேம் டைம் அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸும் வருது. அவனால் அதை தாங்கிக்க கூட முடியலை. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அவளை மறக்க முடியாமல், அவளை வெறுக்க முடியாமல், அவளை திருப்பி லவ் பண்ணுறதுக்கும் முடியாமல் அப்படியே அவன் நினப்பிலே செத்துட்ருக்கான். சேம் டைம் இங்கே நிலாவை காமிச்சா எவ்ரி திங் இஸ் நியூ. புது வீடு அண்ட் மாமியார் மாமனார் எல்லாருமே வேறு வீட்டில் இருக்காங்க. இவங்க ஒரு புதுசாக ஒரு பெரிய பில்டிங்கில் இருக்காங்க. வீடு என்னமோ மாளிகை மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிலாவோட ஃபேஸில் சுத்தமாக ஹாப்பினஸே தெரியல. ஏன்னா அவரோட ஹஸ்பண்ட் அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. வராரு, வேலை பார்க்குறாரு, கிளம்பி போகிறாரு. நைட்டு லேட்டாக தான் வருவார். நிலா காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவார். ஏன் இவன் ஃபேஸை ஒழுங்காக பார்த்துருக்காரான்னு கூட அவளுக்கு தெரியல. ஏன் அவளே அவரோட ஃபேஸை ஒழுங்காக பார்த்ததில்ல. வருவார் போவார், வருவார் போவார், அந்த மாதிரி தான். அவள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறா. அவளோட மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அவள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணான். பட் இட்ஸ் டோட்டலி ஜீரோ. அவன் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவள் லைஃப் சுத்தமாக நல்லா இல்லை. ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ வீட்டில் ஒருத்தி இருக்கா அப்படின்ற ஒரு நினப்பில் தான் அவர் இருக்காரா என்னன்னு இவளுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா சொன்னால் தானே தெரியும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனசை விட்டு பேசினா தானே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் நிலாக்கு அந்த எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. ஏன்னா பேசவே இல்லையா, அப்புறம் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்? அதே மாதிரி தான் அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதால் அவளுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த பெரிய வீட்டுக்குள்ளே இவளை ஏதோ தனியாக அடைச்சி போட்ட மாதிரி ஒரு ஃபீல். வெளியே போகலான்னு பார்த்தா போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் கடுப்பாக தான் இருக்குது. அவளும் வழக்கம் போல் ஃபோன் நோண்டுறா. அப்போ பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறா. கார்த்தியை பார்க்குறா. கார்த்தி கூட எடுத்த ஃபோட்டோஸை பார்க்குறா. அவனை நினப்பு வருது. அவனை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளாலேயும் இந்த பையனை சுத்தமாக ஹீல் பண்ணிக்க முடியல. அவளுக்கும் அழுக வருது. இங்கே கார்த்தியில், இங்கே நிலா இல்லை. 2 பேரும் மாறி மாறி அழுக மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் நிலாவுக்கு கார்த்தி மேலே லவ் இருக்கான்னா இல்லை. அவனை நினச்ச ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல். லவ் இருக்கா இல்லையான்னு அவளுக்கு தெரியலை. ஆனால் கார்த்திக்கு ஃபுல்லாக லவ் தான். அந்த லவ் எக்ஸ்ப்ரெஸும் பண்ணிட்டான். பட் இதை எங்கேருந்து கொண்டு போகிறது, என்ன செய்கிறது அப்படின்னு ஒன்றும் அவனுக்கு புரியலை. அவகிட்ட நிலாக்கிட்ட சொல்லியாச்சு. பட் அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற தாட் எல்லாருக்கும் இருக்கும்ல. அதே மாதிரி தான் கார்த்திக்குக்கும் இருக்குது. எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவனும் அமைதியாக இருக்கான். நிலாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு இந்த லைஃப் பிடிக்கல. அதுக்குன்னு கார்த்தியை லவ் பண்ணுறாளானா அதுவும் கிடையாது. ஸோ 2 பேரும் அப்படியே லைஃப்பை இப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் நைட்டு நிலா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. பார்த்தா அன்னோன் நம்பர். என்ன இது அன்னோன் நம்பராக இருக்குது அப்படின்னு நிலாவை யோசிச்சுட்டே கால் அட்டன் பண்ணி காதுகிட்ட வச்சு ஹலோ அப்படின்னு சொல்கிறா. ஒரு 5 செகண்ட் ஃபுல்லாக சைலன்ஸாக இருக்குது. எந்த ஒரு வாய்ஸும் கேட்கல. நிலாவுக்கு ஒரு கன்ஃபியூஸ், யார் இது அப்படின்னு. அவ்வளோ அமைதியாக இருக்கா. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, நிலான்னு. இது கேட்டது அப்படியே நிலா ஷாக் ஆகுறா. அவள் கண்ணு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கலங்குது. கார்த்தி அப்படின்னு சொல்கிறா. கார்த்தியும் நான் தான் நிலா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அழுக வருது. அப்படியே வாயை பற்றிட்டு அழுகிறா. அவனுக்கும் அங்கே அழுக வருது. ஸோ 2 பேரும் அழுக செய்கிறாங்க. பட் அது 2 பேருக்கும் கேட்காத மாதிரி வாயை பற்றிட்டு அழுதுட்டுருக்காங்க. ஒரு 5 செகண்ட் அப்படியே ஒரு சைலன்ஸ். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கார்த்தி கேட்குறான், எப்படி இருக்க நிலான்னு. நல்லா இருக்கேன்.
நல்லா இருக்கேன் அப்படின்னு 2 வாட்டி சொல்லிட்டு அமைதியாயிட்டா. அவளுக்கு பேச முடியல. ஏன்னா அவளுக்கு பேசுறதுக்கு வாய் சுத்தமாக வரலை. ஸோ பேசாமல் அமைதியாக இருக்கும்போது கார்த்தியை ஸ்டார்ட் பண்ணுறான். நிலா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கே தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேனலா அப்படின்னு திருப்பி கன்வர்ஸ் பண்ணுறான். பட் நிலாக்கா, இட்ஸ் ட்ரூ லேட் கார்த்திக், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ கார்த்திக் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன் கொஞ்சம் வருத்தத்தோட. எனக்கு புரியுது நல்லா, எனக்கு தெரியும். நீ பயப்படாத, நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். நீ உன் லைஃபை ஹாப்பியாக மூவ் பண்ணு. நான் உன்னை எந்த ஒரு தொல்லையும் பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கார்த்திக்கும் சொல்கிறான். நிலாவுக்கு பயங்கரமாக அழுக வருது. அப்படியே 2 பேரும் காலை கட் பண்ணிட்டாங்க. அங்கே கார்த்தி அழுகிறான், இங்கே நிலா அழுகிறா. 2 பேரும் மாறி மாறி அழுதுட்ருக்காங்க. இங்கே நிலா கார்த்தியை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே அவள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருக்கா. லேட் நைட் ஆகிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட 12:30 கிட்ட இருக்கும். அப்போ தான் அவரோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வராரு. இன்றைக்கி தான் நிலாவோட ஃபேஸையே அவர் ஒழுங்காக பார்க்குறாரு. நிலாவும் ஹஸ்பண்டை பார்த்ததும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கா. அப்போ ஹஸ்பண்டுக்கு கோவம் வருது. எதுக்கு அப்படின்னு கேட்டா, நீ எதுக்கு அழுகிற? அதான் உனக்கு பெரிய வீடு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன், நிறையா காசு கொடுக்குறேன், அப்புறம் எதுக்கு உட்காந்து அழுதுட்ருக்க? உனக்காண்டி தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்ருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ அழுகிற? நீ அழுகிறதுக்கு என்ன ரீசன் இருக்குது? நீ அழுகிறதுக்கு காரணம் சொல்லு. இல்லை, ஒன்றும் இல்லை, நான் அழுகலை அப்படின்னு நிலா சொல்கிறா. அழுகலையா அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அப்படி கண்ணாடி கிட்ட வந்து நிப்பாட்டாரு. பார்த்தா அவள் அழுகிறது வந்து எப்படியும் கண்ணு வீங்கியிருக்கும் இல்லையா அழுதா. ஸோ அதே மாதிரி அவள் கண்ணு வீங்கியிருக்கு. அதை ஹஸ்பண்ட் காமிச்சு, பாரு அழுகாமலையா கண்ணு வீங்கியிருக்கும், எதுக்கு அழுகிற நீ? தேவையில்லாமல் எதுக்கு அழுகிற? எதை யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? உனக்கு எது கஷ்டமாக இருக்கா என்ன? இல்லை என்கிட்ட வாழ்கிறது பிடிக்கலையா? நான் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படியே அழுகிற? அதான் சுற்று சுகனம் எல்லாம் இருக்கே, அப்படியே அழுகிற அப்படின்னு அவர் ஒரு மாதிரி மணி மைண்டடாக பேசுகிறாரு. உனக்கு என்ன வேணும்? ஏன் அழுகிற? நான் தான் இருக்கேன்ல, கவலைப்படாத அப்படின்னு ஒரு 4 வார்த்தையை தான் அவள் எதிர்பார்க்குறா நிலா. பட் அந்த 4 வார்த்தையை அவர் சொல்லாமல், எதுக்கு அழுகிற? அதான் இவ்வளோ காசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் இன்னும் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அவளுக்கு இன்னும் கண்ணீர் தான் வருது. அவர் ஹஸ்பண்ட் ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு. அவளை அடிக்கடிக்க போகிறாரு. பட் அடிக்கலை, கை ஓங்குறாரு. அதுவே நிலாவுக்கு பயமாக தான் இருக்குது. இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு அவளுக்கு சுத்தமாக புரியலை. இங்கே பாருங்க நிலா, சும்மா சும்மா அழுதுட்டு இருக்காத. சரி, நான் அழுகலை அப்படின்னு அப்படியே கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு. திருப்பி நிலாக்கா அவர் பெட்டில் போய் உட்கார்றா. அவளுக்கு ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. கார்த்திகை நினச்சா இன்னும் கஷ்டமாக இருக்குது. காலேஜ் டேஸில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து வந்து போகுது. ஆனால் அவளோட கல்யாணத்தில் கார்த்தி ஒரு ஓரமாக நின்றுருப்பா. அதை அவள் பார்த்துருந்துருப்பா. பட் அப்போது ஹாப்பியாக இருந்ததால் சரி நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கான்னு நினச்சி அதை நினச்சி சந்தோஷப்பட்டிருந்துருப்பா. ஆனால் இப்போ அதை பற்றி யோசிக்கும்போது அவன் எவ்வளோ வேதனை நின்றுருப்பான் அப்படிங்கிறது இப்போ தான் அவளுக்கு புரிய வருது. ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவளால் சுத்தமாக இந்த பெயினை தாங்கிக்கவே முடில. பட் அவளால் கத்தி கூட அழ முடில. அழுதா எங்கள் வீட்டுக்காரர் எஞ்சி அடிச்சிருவாரோ திட்டிடுவாரோன்ற பயம். இந்த மாதிரிலாம் அவள் பயந்ததே இல்லை. ஆனால் இங்கே வந்து பயப்பட வேண்டியதாக இருக்கே, இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு, என் வாழ்க்கை எப்படியோ முடியணும். ஒரு வேளை நான் கார்த்தியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டணும். அவளை கஷ்டப்படுத்தினதுனால தான் எனக்கு இப்போ ஏற்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்கா. அவனை அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுத்தியிருக்கல, அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு கார்த்திகை நினச்சி ரொம்ப வேதனைப்படுறா. ரொம்ப பயங்கரமாக அழுகிறா. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். இந்த 1 மந்த்தும் நிலாவோட புருஷன் நிலாக்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் பிஹேவ் பண்ணுறாரு. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே தீட்டிக்கிட்டே என்ன ஒன்று எனக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கத்திக்கிட்டே தான் இருக்கார். அவ்வளோ அதை சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டா. கொஞ்ச நாள் கழித்து ஷாப்பிங் வந்திருக்கா. ஒரு மாலில் அவள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு எதாச்சும் திரும்பி பார்க்குறா. அங்கே கார்த்திக் நின்றுட்டுருக்கான். அதுவும் அவனோட ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் வந்திருப்பான் போல். அவனை பார்த்ததும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. கார்த்திக்கும் திரும்பி பார்க்குறான். நிலாவை பார்த்ததும் 2 பேரும் அப்படியே நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அப்படியே ஃபாஸ்ட்டாக துடிக்குது. 2 பேரோட ஐ கான்டாக்டும் அப்படியே மீட் ஆகுது. அப்படியே ஸ்லோவாக 2 பேரும் பார்த்து கிட்ட நடந்து வராங்க. கார்த்திக் நிலாவோட கண்ணை பார்த்துட்டே, எப்படி இருக்க நிலா அப்படின்னு கேட்குறான். நிலாவும் இருக்கேன், நீ எப்படி இருக்க கார்த்திக்? நல்லா இருக்கேன் நிலா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். பட் நிலாவுக்கு இந்த செகண்ட் என்ன தோணுச்சுன்னு தெரில. அப்படியே கார்த்திகை திரும்பி பார்த்து கார்த்தி அப்படின்னு கூப்பிடுறா. என்ன நிலா சொல்லு.
நீ என்னை பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்டில்ல? ஆமாம், நான் நல்லா இல்லை கார்த்தி, நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்கிறா. கார்த்தி மைண்டில் அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன். என்ன சொல்கிறா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு அவளை பார்த்தா. அவளோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அதை பார்த்து அவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் 2 முடியுது. கார்த்தி மேலே அவ்வளோ கன்ஃபியூஷன். இவ ஹாப்பியாக இருக்காளா இல்லையா? ஸோ இதுக்கடுத்து இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இல்லை திருப்பியும் நீ உன் வாழ்க்கையை பார்த்துப்போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துப்போம் அப்படின்னு அகெயின் புரிஞ்சிருவாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது எபிசோட் 3ல பார்க்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை, சீ யூ லேட்டர்.